தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களும் இந்த ஒரு மனுஷனை பார்த்து பயப்பட காரணம் என்ன தெரியுமா? இவர் பின்னால் இருக்கும் ரசிகர்கள் தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மனுஷன் ரசிகர் மீது வைத்திருக்கும் பாசம் தாங்க. இன்னைக்கு 275 கோடி சம்பளத்தை விட்டுட்டு அவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கும் மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஏதாச்சும் செஞ்சே ஆகணும்னு இந்திய அளவில் முதலிடத்துல இருந்த ஒரு நடிகை இன்னைக்கு பணம் தேவையில்லை, உண்மையாக நேசிக்கும் மக்களின் அன்பு போதும்னு இன்று அரசியல்ல கால் பதிச்சிருக்காங்க இந்த மனுஷன். போர்க்காலத்துல வெற்றிக்கு முன்பு வாகைப்பூ சூடிக்கொண்டு போருக்கு செல்போர் தாங்க பெரும்பொடுகு முத்திரையர் மன்னர்கள். அதே போலதான் இன்னைக்கு தோல்வியே காணாத மன்னரின் வாகைப்பூவை தாங்க தளபதி விஜய் அவர்களின் கொடியின் சின்னமாக இருக்குது. சினிமா விட்டு வெளியே வந்த உடனே முதலமைச்சரான மிகப்பெரிய 2 தலைவர்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்ஜிஆரும் ஆந்திராவை சேர்ந்த NTKவும். சினிமா விட்டு வெளியே வந்த உடனே இவருக்கெல்லாம் யார் ஓட்டு போட போறாங்கன்னு சொன்ன மக்கள் முன்னாடி தான் அரசியலில் நின்ற உடனே முதலமைச்சராக ஆகி காட்டியிருக்காரு எம்ஜிஆர். 2026 காத்திருந்து பார்ப்போம் தளபதியோட அரசியல் எப்படி இருக்க போகுதுன்னு. 2026 நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு, யாருக்கெல்லாம் தளபதி விஜய் சார் பிடிக்குமோ அவங்கெல்லாம் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.